ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மேடம் எங்கே வந்து காட்டிட்டு போங்க. அவள் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பாருங்களேன். ஓ, அதோட வீடியோவை நான் உள்ளே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். மாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான் ஆனால் பாப்பா இப்போ எடுத்துகிட்டு போகிறது. ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்டில் கேட்டிருந்தீங்க, பூசணி பூ அதோட இலை அந்த தண்டை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. முருங்கை கீரையோடு சேர்த்து பூசணிப்பூ இலை அந்த தண்டு இதெல்லாம் போட்டு கீரை பொரியல் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா முருங்கை பூ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறமேட்டு பூசணிப்பூ தண்டு, பூசணிப்பூ இலை, அப்புறம் சாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வலுவலுன்னு இருக்கும். நம்ம வீட்டில் கூட அப்பா விளைய போட்டிருந்தாங்கல்ல, அது இந்த மாதிரிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மசாலா வந்து என்ன சேர்க்கணுன்னா ஜீரகம், கடுகு, வெங்காயம் அந்த மூணையும் மட்டும் அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு மாதிரி சும்மா தொக்கு மாதிரி பண்ணலாம். டேஸ்ட்டு உண்மைக்குமே நல்லாயிருக்கும். மற்றபடி இங்கே பூசணி பூவாக இருக்கட்டும், பூசணிப்பூ இலை அந்த தண்டு யாருமே வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. சமைச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். புளியோட ரேட் வந்து பரவாயில்லன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர். புளியோட ரேட்டு வந்து இங்கே வந்து 1/2 கிலோ 40 ரூபா, 1 கிலோ 80 ரூபா தான். ஆனால் கிலோவை வாங்கினோன்னா 70 ரூபாவாம். நான் 1/2 கிலோ வாங்கினதுனால அவங்க என்கிட்ட 40 ரூபா வாங்கினாங்க. என் ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டு பக்கத்தில் நிறைய புளிய மரம் இருக்கா. பாப்பா என்கிட்ட என்ன சொன்னான்னா, நெக்ஸ்ட் மாதம் வரும்போது நீ வாமைனி, நான் உனக்கு நிறைய பழம் பறித்து வச்சுருக்கிறேன், வீட்டுக்கு வேணால் எடுத்துகிட்டு போன்ருக்கா. இங்கே வந்து நமக்கெல்லாம் தமிழ்நாட்டில் எப்படின்னா அதை பாடம் பண்ணி உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருப்பாங்க, கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு. இங்கே வந்து அப்படியே இருக்கிறதுனால ரேட்டு கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தெரியல வேறு என்னதெல்லாம் ரேட்டு கம்மின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வெந்தயம் வந்து 100 கிராம் 10 ரூபா, கடுகுமே 100 கிராம் 12 ரூபா அந்த மாதிரி தான். மற்றபடி நம்ம தமிழ்நாட்டு ரேட்டு கூட தான் ஓரளவு சேர்ந்து வரும். என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள பொருட்களுடைய டேஸ்ட்டு கூடயும் ஒடிசாவில் உள்ள பொருட்களுடைய டேஸ்ட்டுக்குள்ளேயும் வச்சோம் அப்படின்னா உண்மைக்குமே நம்ம தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு. அதையுமே நான் சொல்லிக்கிறேன். என் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் சார் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோசைக்கு தக்காளி சட்னி தான் வச்சேன். நீங்கள் தக்காளி சட்னி எப்படி வைப்பீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி கொஞ்சம் பூண்டு தான் எடுத்துருக்கிறேன். தாளிக்கும் போது மட்டும் உளுந்து, கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிப்பேன். முதல்ல இதை வதக்கிக்கலாம். அம்மியில் தான் அரைப்பேன். அதனால் டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இருட்டாயிரும். பூச்சி எதுவும் ஊறி வந்தால் கூட நமக்கு தெரியாது. அதனால் சீக்கிரமாக வதக்கிட்டு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் தோசை. நான் இங்கே தேங்காய் சட்னி வச்சேன் அப்படின்னா சின்ன பாப்பாவுக்கு பிடிக்கும். தக்காளி சட்னி. தேங்காய் சட்னி வச்சு சாம்பார் வச்சேன் அப்படின்னா பெரியவளுக்கு பிடிக்கும். ஆனால் பெரியவளுக்கு பிடிச்ச மாதிரி நேற்றைக்கு காலையில் வச்சுருந்தேன். சின்னவளுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ வைக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது மட்டும் தான் போட்டு இன்றைக்கி தாளிக்கிறேன். ஏற்கனவே எண்ணெயில் வதக்கினதுனால நிறையெல்லாம் எண்ணெய் விடலை. ஏன்னா சட்னி கம்மி தான். அப்புறம் நைட் நேரத்தில் அது வேறு. என்னடி பண்ணுற? அங்கே பாருங்கள், எங்கள் மிட்டுவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நீ என்ன பண்ணுற? தோசை கழிச்சிக்கிட்டு இருக்கேன். தோசையில கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் தோசை கொடுப்ப? பணத்துக்கு, சிலத்துக்கு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாருக்கு சொல்லு? யாருக்கு? அவங்களுக்கெல்லாம் சட்னி காணாது. நான் கொஞ்சமாக தான் சட்னி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி 2 வெங்காயம் அதை வச்சு தான் சட்னி செஞ்சுருக்கேன். என்ன பண்ணுறது? எத்தனோடு போதும். உங்கள் அத்தைமார்கள்லாம் நிறையா சாப்பிடுவாங்க. கிலோ வாரம் வாங்கி கட்ட போகிறேன். எதனால்டா உனக்கு அவங்க 3 பேரையும் பிடிக்கும்? அதனால பிடிக்குமோ? இப்போ சட்னி எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு தோசை சுட ஆரம்பிக்கணும். தக்காளி சட்னி யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன தண்ணி வேணும்? சீனி தண்ணி.
இப்போ இந்த மேடம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பெரிய மேடம் படிக்க போயிருக்குறாங்க. நம்ம மிட்டுமே இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பேக்கை கொண்டு வந்து எப்படி போட்டிருக்கா பார்த்தீங்களா? முழிக்கிறது வரும். பாப்பாக்காக வேண்டி வாங்கியிருந்தேன் இந்த புக்கு. இதில் வந்து இங்கிலீஷ் ஒடியா ரெண்டுமே இருக்கும். அவளுக்கு கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இல்லாட்டி தாங்க நீ என்ன சொல்கிற சுபிக்குட்டி? ஓகே. கையேறி அதனால் இந்த புக்கு வாங்கினேன். 70 ரூபா. ஆனால் நல்லா இருக்குது. பாப்பாவுமே சொன்னா படிக்கிறதுக்கு. நீயும் படிக்கலாம். நீ படிக்கலாம். பார்த்தீங்களா, நிறைய இது கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு 10 பேப்பர்கிட்ட இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் உன் பிரச்சனை என்ன? என்னாச்சு? சுபியை கூப்பிடு. சுபின்னு சொல்லு. சுபி அப்படி சுபி நல்லா தெளிவாக இன்னும் கொஞ்சம் சொல்லு. நான் உன்னை திறந்து விடு. மறுபடியும் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். மறுபடியும் வெளில போ. நீ இப்படி கத்திக்கிட்டே இரு. தலையாடு என்ன வரத்து வருது ரெண்டும். தலையாடு அங்கிட்டாகல தலையாடு. உனக்கு புரியுது மிட்டு எல்லாம். எங்கிட்டாக்கு தலையாடு இல்லு. தலையாடு தலையாடு. ஆடுறதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. டான்ஸ் ஆட போறிய? ரிக்கா டான்ஸ் ஆட போறிய? இந்த அறிவு மட்டும் இல்லையோ? உன்னையும் கையில் பிடிக்க முடியாதுதான் மிட்டு. இன்னைக்கு வெளில திறந்து விட்டு தப்பாக போச்சு. என்ன வரத்து வருது? தூங்கலை மிட்டு? நீனு தூங்கலை? அவள் கை எங்கே இருக்குன்னு தான் தேடும். கையை கொடுத்தாச்சுன்னா கையை வச்சு ஆடிக்கிட்டே இருக்கிறதான் வேலை. தூங்கு சத்தம் கட்டாமல். எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோவுமே நேற்றை காலையில் எடுத்த வீடியோ தான். எனக்கு காலையில் என் சொன்னேன் பாப்பா வந்து கொஞ்சம் டீ போட்டு கொடுப்பா. அதனால் எனக்கு டீ போட்டு கொடுத்து முடிச்சு. நேற்று எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே பாப்பா தான் நேற்று காலையில் தோசை சுட்டா. மாவுமே கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக தோசை சுட்டு கொடுக்குறது தமிழ்நாட்டில் இருக்கும்போது கரடி மாதிரி அதிலே பொம்மை மாதிரிலாம் சேஃபாக முகம்லாம் வரைஞ்சி நிறைய டைம் பாப்பாவுக்கு நான் தோசை சுட்டு கொடுத்துருக்குறேன். அவளுக்குமே வேணுனாலுமே அவள் தோசை சுட்டு கொடுப்பா. தமிழ்நாட்டில் இருக்கும்போதேவும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அங்கே சிலிண்டர் தானே, அதனால் அவங்க அப்பாவுக்கு தோசை சுட்டு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பாப்பாவுக்கு நிறைய பழக்கம் இருக்குது. அதனால் நேற்று காலையில் அவளுக்கு ஆசை வந்ததுனால அவளுக்கு வந்து குட்டி தோசை நான் ஒரு 6 பீஸ் போல் வந்துச்சு. அதனால் சுட்டு சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் பாப்பா சுட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் டீ குடிச்சிக்கிட்டேவும் பாப்பாவோடைய இதை நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, எனக்கு டீ போட்டு கொடுத்துட்டு இப்போ மேடம் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 4 போல் பாக்கெட்டில் மேகி மாவு இருந்துச்சு. அதனால் அந்த மேகியை வந்து பாப்பாவை நீ கிண்டி சாப்பிட்டுக்கோ அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அதை கிண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாப்பா நம்ம வீட்டுக்கு தமிழ் பேச வருவா இல்லையா, அவளுடைய இவங்க தான். அந்த பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் மேகி வச்சு கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம பெரிய பாப்பாவுக்கு வந்து தோசை மேகி. இது வந்து நேத்திக்கு வச்ச கருவாடு கூட்டு தான். பாப்பாவுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வேண்டி எடுத்தா, ஆனால் சாப்பிடல. மறுபடியும் ஃபஸ்ட்டாக மதியம் சாப்பிட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேகியில் இப்படி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அதனால் அந்த மாதிரி சாப்பிட்டா. சின்ன பாப்பா இன்னைக்கு காலையில் கொஞ்சம் கோவமாக இருந்தா. ஏன்னா அவளை இன்னைக்கு காலையில் நான் கொஞ்சம் திட்டிட்டேன். அதனால் மேடம் கொஞ்சம் சோகமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் காலையில் சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கிட்டு அப்புறம் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து குளிக்கிறதுக்கு தான். பாட்டியை நிறைய பேர் நேற்றுக்கு லைவ்லையுமே கேட்டிங்க. லைவில் நேற்றுக்கு கேட்டிருந்தவங்க ஒரு 2 பேர் ஏன் சிஸ்டர் லாங் வீடியோ போடலன்னு. உண்மைக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் எனக்கு கேட்டவுடனேயும். இப்போ சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். கீழே கிடக்கிறது வந்து விறகு வந்து 20 ரூபா. இப்போ வர வர விறகு ரேட்டையும் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சிஸ்டர். இப்போ அம்மா வந்து அங்கே உட்காந்துருக்குறாங்க. பாட்டிக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், பாட்டி உனக்கு பேர் வச்சுருக்குறாங்க காந்திமதின்னு சொன்னதுக்கு. அதனால் பாட்டி சிரித்தாங்க. இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம தெருவுக்குள்ளே இந்த மாதிரி வண்டி வரும். அதில் நிறைய பொருட்கள்லாம் இருக்கும். நான் வந்து உள்ளே போட்டிருக்கிற எல்லோ கலர் சாரீ என்னுடைய சாரீ தான். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிங்க் கலர் 2 சாரியை கொடுத்துட்டு ஒரு வாளி ஒன்று வச்சேன். எந்த வாளி நான் வச்சேங்கிறது வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பொருள் கொண்டுட்டு வருவாங்க. நம்ம பணம் போட்டு வாங்கணும் அப்படின்னா
ஒரு வாளி வந்து 20 ரூபா 40 ரூபா 60 ரூபா ரேட்டை பொறுத்து. என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கனால 2 சேலையை கொடுத்துட்டு ஒரு பக்கெட் வாங்கினேன். ஏன்னா பொரி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்காக வேண்டி பக்கெட்டில் அந்த குளிர் டைம் நமுந்து போயிடும். அதனால் பாப்பாவுக்கு வந்து இந்த பிங்க் கலரில் காட்டினது வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி நான் நெல் தூக்கிட்டு போகிறதா உங்ககிட்ட காட்டியிருப்பேன். அப்பா வந்து நெல் அறுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வயல்வெளியிலேருந்து நெல் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா மழையுமே இங்கே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிக்காங்க. எப்படினாலுமே நெல் வேஸ்ட்டாக மழை வரக்கூடாதுன்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களுமே எங்களுக்காக வேண்டி வேண்டிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி மழை வந்துச்சு அப்படின்னா நெல் பயிர் எல்லாமே வேஸ்ட்டாயிரும். இப்போ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்பா இப்போ கட் பண்ணுறது நம்மளுடைய வயலுக்கு ஓரத்தில் நிறைய மாடு சாப்பிட்டது நான் நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இருக்கிறனால அப்பா வந்து இது எப்படி வேஸ்ட்டு தான். ஏன்னா அதுலேருந்து வர்ற நெல்லை வந்து எடுக்க முடியாது. அதில் ஓரளவு நல்ல முத்தின நெல் இருந்துச்சு அப்படின்னா அம்மா வந்து அதை உருவி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து இப்போ கட் பண்ணுறது வந்து மாடுக்கு. அதுக்கப்புறம் அது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியோ இல்லை அதை அப்படியே எடுத்துக்கொண்டே மாடுக்கு போட்டோம் அப்படின்னா மாடு சாப்பிடும். பாப்பா வந்து இப்போ அப்பா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே இதில் எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பாப்பா கொண்டு போய் அம்மாட்ட கொண்டு போய் கொடுப்பா. அதில் நெல் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அம்மா உருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு போடுவாங்க. இப்போ பாப்பா எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த துண்டை அப்பா இப்படி சுற்றி கொடுப்பாங்க. இல்லைன்னா அவளே மொதல் டைம் அப்பா சுற்றி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டைம் அவளே சுற்றி எடுத்துகிட்டு போனான். முன்னாடி போனவங்களுக்கு தான் இவங்களுமே நெல் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. இவங்க மட்டும் இப்போ கடைசியில் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் அப்பா நாளைக்கு நீங்களாச்சும் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப சகதியாக இருக்குது. நம்மளே கொஞ்சம் முடியாதவங்க. அதனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். ஒருவேளை நாளைக்கு நான் கட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதை எல்லாத்தையுமே நாளைக்கு அப்பா என்ன கட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். மேலே உள்ளது மூடியோடு சேர்த்து. ஆனால் நல்லா இருந்துச்சு. பக்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு சேலை வந்து 20 ரூபா ரேட்டுக்கு எடுப்பாங்க. அப்படிங்கும்போது இது வந்து 40 ரூபா. இங்கே இந்த மாதிரிலாம் நம்ம என்னென்ன பொருள் வாங்கினாலும் எத்தனை சேலைனாலும் சரி கொடுத்து வாங்கிக்கலாம். அப்புறம் சேலை கொடுத்து கொந்தா பண்ணுவாங்க நம்ம படுத்து விரித்து படுக்கிறதுக்கு. அதனால் இப்போ மேடம் எல்லாருமே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளையாண்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா, அப்புறம் 3 கிளாஸில் டீ, ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் டீ. அதுக்கப்புறம் மதியம் வச்சுருந்த புளிக்குழம்பு. யாருக்கு இந்த மாதிரி பழைய குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு உப்புமா கூட பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே சாம்பார் சட்னி பழைய குழம்பு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்குமே பெரிய பாப்பாவுக்குமே என்ன மாதிரியே. ஆனால் சின்ன பாப்பாவுக்கு வந்து சீனியை தவிர நீங்கள் எவ்வளோ தான் டேஸ்ட்டாக வச்சு கொடுத்தாலும் பாப்பாவுக்கு வந்து பிடிக்காது. இப்போது லைவை முடிச்சுட்டு தூங்க போகலான்ட்டு டீ கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? ஆனால் நம்ம மிட்டு என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். எங்கே நிற்கிது பார்த்தீங்களா? படுக்கையை விரித்து வச்சுருக்கிறேன். பால் வந்து காலையில் டீ போடுறதுக்காக வேண்டிய. ஏன்னா பூனை வந்து கொட்டிடணும்னு சொல்லிட்டு அங்கே படுக்கையில் வச்சுருக்கிறேன். மிட்டுவை பார்த்தீங்களா? மிட்டு அவனா போதும் அவளுக்கு. ஓ கொள்ளு.